தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இறை இரக்கத்தினுடைய நவநாள் ஜபம். குணமாக்கும் ஜபம். இயேசுவே, உடைய தூய ஆரோக்கியமான திரு இரத்தம் என்னுடைய நிலைவித்த உறுப்புகளுக்குள் பாய்வதாக. உம்முடைய தூய ஆரோக்கியமான திருவுடல் என்னுடைய பலவீனமான ஆரோக்கியமற்ற உடலை உருமாற்றுவதாக. உண்மையாகவே இது உமது பரிசுத்த சித்தமானால் ஒரு ஆரோக்கியமான பலனுள்ள வாழ்வு என்னில் பெருக்கெடுத்து ஓடட்டும். ஆமேன். தொடக்க ஜபம். இயேசுவே, மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையை எங்கள் மேல் பொழிந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 12. இறை வார்த்தைகள் 1-7 முடிய. அக்காலத்தில் ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது இயேசு முதலில் தாம் சிலரோடு பேசத் தொடங்கினார். அவரிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவிடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறையில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளில் மேல்தளத்திலிருந்து அறிவிக்கப்படும் என்னும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உடலை கொள்வதை என்று வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும் என நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொண்டவன் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள், ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் இருப்பதில்லையா? என அவற்றை ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அக்டோபர் மாதத்திலே 17ஆம் நாளை இன்று தாயாம் திரு அவை புனித அந்தியோக்கு இன்னாசியாருடைய ஆயராக மறைசாட்சியாக அவருடைய அந்த நாளை இன்றைக்கு நினைவு கூறுகின்றது. இவர் தொடக்க திருவையிலே கிவி 45ஆம் ஆண்டிலே பிறந்தவராக, அதே வேளையிலே கிவி 107ஆம் ஆண்டு இவர் ஆண்டு இயேசுக்காக மறைசாட்சியாக தன் உயிரை அர்ப்பணித்திருக்கின்றார். இவர் நம்முடைய நற்செய்தியாளர் யோவானுடைய அன்பு சீடராக இவர் வாழ்ந்திருக்கின்றார். அதே வேளையிலே நம்முடைய புனித ராயப்பர் அவர்கள் இவரை ஆயராக அந்தியோக்கியா அந்த நகரிலே இந்த இன்னாசியாரை இவரை அந்த ஆயராக இவரை திருநிலைப்படுத்தியிருக்கின்றார். அந்த அளவுக்கு இவர் தொடக்ககால திருவையிலே நற்செய்தி அறிவித்து இயேசுடைய அந்த பணிகளிலே இயேசுடைய அந்த இறப்பு உயிர்ப்பு அந்த அனுபவத்தை மக்களோடு பகிர்ந்து கொடுத்து நிறைய திருமுழுக்கு அருட்சாதனத்தை கொடுத்திருக்கின்றார். அப்பொழுது இவர் அந்த அந்தியோக்கியாவிலிருந்து ரோமைக்கு இவர் அழைத்து செல்லப்படுகிற போது பல இன்னல்கள், பல துன்பங்கள், இவரை விலங்குகளுக்கு உணவாக இவரை அங்கு போடப்படுகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு சொல்கின்றார். விலங்குகளை பார்த்து இவர் பயப்படவில்லை, சிங்கத்தை கண்டு இவர் அஞ்சவில்லை. மாறாக, உங்களுக்கு நான் உணவாக இதோ நான் வருகின்றேன், இயேசுக்காக இரத்தத்தை சிந்த நான் தயாராக இருக்கிறேன், இயேசுக்காக என் உயிரை நான் கொடுக்கிறேன் என்று இன்முகத்தோடு தன் வாழ்நாளிலே ஆண்டவருடைய வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்தார். தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று ஆண்டவருடைய வார்த்தைக்கிறங்க இவர் முகமலர்ச்சியோடு அந்த மறைசாட்சியத்தை தன் வாழ்நாளிலே பெற்றார். அதான் அந்தோக்கி இன்னாசியாருடைய நிறைய புத்தகங்கள், நிறைய கடிதங்கள், 6-7 கடிதங்களை இவர் அந்த வாழ்நாளில் மக்களை உறுதிப்படுத்த, விசுவாசத்தில் நம்பிக்கை ஊட்ட பல கருத்துக்களை இவர் கொடுத்திருக்கிறார் திருச்சபைக்கு. அதான் இவர்தான் கத்தோலிக்க திருவை என்ற பெயரையும் இவர்தான் வைத்திருக்கின்றார். அந்த அளவுக்கு ஒரு பெருமை கொள்ளக்கூடிய அந்தியோக்கிய இன்னாசியார் பல பணிகளை தொடக்ககால திருவையிலே பல பணிகளை ஆற்றியிருக்கின்றார். தன் மறைசாட்சியத்தின் வழியாக இயேசுவை மீது முழுமையான அன்பை காட்டினார். அது இந்த வெள்ளிக்கிழமையிலே திரு ராஜாவுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம், நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கண்புள்ளவர், கனிவுள்ளவர், இரக்கமுள்ளவர். எவ்வாறு இயேசு பிதாவோடு அன்புறவு கொண்டிருந்தார், அதுபோல நாமும் இயேசுவோடு நாம் ஐக்கியமாக வேண்டும், இயேசுடைய அன்பை நாம் பாவிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அது உடலை கொள்வதற்காக அல்ல, மாறாக நம்முடைய ஆன்மாவை நிறைவேற்ற அவருக்கே அஞ்சுங்கள் என்று சொல்வது போல. காரணம் கிரேக்க சிந்தனை உடல் ஆன்மா என்று மனிதனை 2 கூறுகளாக பிரித்தார்கள், உடல் ஆன்மா என்று. ஆக உடல் என்பது அழிவுக்குரியது, ஆன்மா அழியாது என்ற அந்த சிந்தனையிலே அதன் பவுலுடைய சொல்லுவார், உங்கள் உடலானது தூயாவி தங்கும் கோயில் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று குறிப்பிடுவார். அந்த அளவுக்கு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம்
16:17 சொல்வது போல நம்முடைய உடல் பரிசுத்த ஆவியுடைய ஆலயம் என்பதை அந்தோக்கி இன்னாசியார் தன் வாழ்நாளிலே கடவுளுக்கு உகந்தவராக, கடவுளுக்கு மகிமைப்படுத்தக்கூடியவராக வாழ்ந்திருக்கின்றார். ஆகவே நாமும் இன்றைய இறைவார்த்தையில் சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையிலும் வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, மாறாக நற்செயல்களினால் யாக்கோபு 2:20 சொல்ல செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்பது போல நம்முடைய நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் செயல்களுடைய பெற இயேசுவுக்காக நம்ம உயிரை கொடுக்கக்கூடியவர்களாக, இயேசுவுக்காக துன்பங்களை சந்திக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையில வாழ நாம் துணிவோமா? ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இறை இரக்கத்தின் அவனாலே ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் இந்த நாளிலே இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக காயப்பட்டார், இயேசு எனக்காக நொறுக்கப்பட்டார், இயேசு எனக்காக வேதனையிட்டார் என்ற அந்த இறை நம்பிக்கையை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்விலே பெறுவதற்கு இந்த இறை இரக்கத்தின் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம மத்தியிலே வெளிப்படுகிறார். நானே உங்கள் கடவுள், நானே நல்ல ஆயன், நானே உங்கள் மீட்பர் என்று இயேசு நமக்காக தன் உயிரை அர்ப்பணித்திருக்கின்ற இந்த வெள்ளிக்கிழமையிலே இயேசுடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நற்செயல்களினால் அந்தோக்கி இன்னாசியார் தொடக்க கால திருவையிலே நற்செய்தி அறிவித்து விசுவாசத்திற்காக தன் வாழ்நாளிலே இன்முகத்தோடு அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல்வேறு சவால்கள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல்வேறு தடைகள் அனைத்தையும் நாம் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ள, எல்லாம் இயேசுவுக்காக, எல்லாம் இயேசுவை மகிமைப்படுத்துவதற்காக இந்த நல்ல ஒரு நம்பிக்கையிலே நம்முடைய குடும்பத்தில் வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் நாம் துணிந்து ஏற்கக்கூடிய ஒரு மனநிலையை இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டுடைய கரங்களிலே இந்த யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் கவலையோடும் கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் வேதனைகளோடும் என்னால் வாழ முடியவில்லை, என்னால் எதிர்கொள்ள முடியவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள், இது ஆண்டவர் கனி உள்ளவர், இரக்கம் உள்ளவர் நம் மத்தியிலே இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையிலே இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம் அனைவரையுமே இறை இரக்கத்தின் ஆண்டவர் அவருடைய அன்பினாலும் அவருடைய திருக்காயங்களினாலும் நம் ஒவ்வொருவரையுமே தூய வாழ்வுக்கு, நம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியால் நிறைந்த ஒரு வாழ்வுக்கு அழைக்கிறார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து பயணிப்போம். ஆமென்.